ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்டைல் பை அன்சர் ஃபிதோஸ் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு லைனிங் ப்ளவுஸ் கட்டிங் பண்ண போகிறோம். நம்ம சேனலில் 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் ஜெனுனான கண்டென்ட்ஸ் மட்டும் அப்லோட் ஆகும். எந்த காரணம் கொண்டும் உங்கள் வேல்யூபிள் டைம் வேஸ்ட் ஆகாது. ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வேல்யூபிள் கண்டென்ட்ஸ் உங்களுக்கு அப்டேட்டடாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேக் நம்ம கட்டிங் பண்ணுறோம். நம்ம ஃபோல்டு பண்ணுறதுக்கு 1.5 இன்ச்சு மார்ஜின் கொடுத்துருக்கேன். ப்ளவுஸுடைய ஹைட் 15 இன்ச்சு. ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம். ஷோல்ட்ரு 15 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். நெக்கு 2.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். ரொம்ப பெரிய சைஸாக இருந்தால் 2.25 நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்ட்ரு 15 இன்ச்சிலேருந்து 1.5 இன்ச்சு மைனஸ் பண்ணுறேன். பொதுவாக ப்ளவுஸுக்கு ஷோல்ட்ரு 1.5 இன்ச்சு மைனஸ் பண்ணுங்க. நெக்குடைய வித்து 2.5, கீழே 1/2 இன்ச்சு கூட்டிட்டு 3.25 வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், 1/2 இன்ச்சு பெண்டு பண்ணால் தான் நெக்கு அழகாக திரும்பும், பார்க்குறதுக்கும் ரவுண்டு அழகாக வரும். அதனால் ஷோல்டரில் நம்ம கம்மி பண்ண அளவு என்ன வருதோ அதே கீழே வைக்கிறேன், லைன் போடுறதுக்காக. பேக் நெக்கு பாருங்கள், 9 இன்ச்சு இறக்கிறேன். உங்களுக்கு என்ன அளவோ அந்த அளவு நீங்கள் இறக்கலாம். நான் ஃபஸ்ட்டு லைனிங்கில் கட்டிங் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நெக்கு ஷேப்பு ரவுண்டு கொடுத்துக்கிறேன். ஆமோல் எப்படி இருக்கிறது சொல்கிறேன் பாருங்கள். 40 இன்ச்சு பாடி சைஸு, அதை 6ஆக நம்ம டிவைட் பண்ணோம்னா 6.6 இன்ச்சஸ் நமக்கு இறக்கம் கிடைக்கும். அதுதான் நான் வச்சு இறக்கியிருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்பர் செஸ்ட்டு 38, அது 4ஆக பிரித்தேன்னா 9.5 கிடச்சிது. 1 இன்ச்சு லூஸுக்காக நான் சேர்க்குறேன், ப்ளஸ் 1.5 இன்ச்சு மார்ஜின் கொடுக்குறேன். எல்லா ப்ளவுஸுக்குமே நீங்கள் 1 இன்ச்சு லூஸ் கொடுத்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வரும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், வேஸ்ட்டு 35, அதை 4ஆக டிவைட் பண்ணுறேன். 8.25 எனக்கு ஆன்சர் கிடச்சிது, அதை நான் வச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், டாட்டுக்கு ஒரு 3/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா லூஸ் கொடுக்குறேன். இப்போ அளவில் நம்ம லூஸ் எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை, ஜஸ்ட்டு 3/4 இன்ச்சு டாட்டுக்கு சேர்த்தா போதும். அந்த கேர்வு டிஸ்டன்ஸு 1.25 இன்ச்சு வரும். பேக் டாட்டுக்கு மார்க் பண்ணுறேன் பாருங்கள். ஷோல்டர் அளவுலேருந்து அப்படியே சென்டர் பண்ணி கீழே வச்சு இறக்கலாம். சென்டருக்கு ஒரு மார்க் பண்ணிவிட்டு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தள்ளிட்டு மார்க் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நாற்பது சைஸ் வரைக்கும் நீங்கள் 3.25 இன்ச்சு 4 இன்ச்சு வரைக்கும் பேக் டாட் லென்த்து கொடுத்துக்கலாம். கட்டிங் பண்ணிக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், ஷோல்ட்ரு பாருங்கள், ஒரு 1/4 இன்ச்சுக்கு கிராஸு வெட்டிக்கிறேன். ஏன்னா ஷோல்ட்ரு க்ரிப்பாக பிடிச்சிக்கும், அதுக்காக ஷேப் மட்டும் ஒரு 1/4 இன்ச்சுக்கு நான் எடுக்கிறேன் ஷோல்டர்லேருந்து. நம்ம மார்க்கிங் பிரகாரமாக நம்ம கட்டிங் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஃப்ரண்ட்டு நான் ஸ்ட்ரைட்டில் போட போகிறேன். நம்ம கிராஸில் போடுறது இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ஸ்ட்ரைட்டு கட்டிங் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ்,
அந்த 1/4 இன்ச் 1/2 இன்ச்சு மார்ஜினை விட்டுட்டு நம்ம வந்து ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு நெக் இறக்கிக்கலாம். நெக்குடைய இறக்கம் வந்து 7.5 ஃப்ரண்ட்டு. ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம். நெக்கை ரவுண்டு பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பேக் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஆமல் பக்கம் கூட நம்ம வந்து கட்டிங் பண்ணிக்கலாம். நான் நேட்ச் போட்டுக்கிறேன். ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் ஒரே இடத்துல நேட்ச் வரும். அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த பிசிறு வந்து வெட்டிடுறேன். ஏன்னா அது கரை அது. பாருங்கள், பஸ்ட்டு வந்து 44, அதை 4ஆக டிவைட் பண்ணால் 11 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணுறேன். ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த 11 நம்ம வந்து பாதியாக பிரித்தோம்னாக்கா 5.5 நமக்கு கிடைக்கும். அந்த 5.5லேருந்து ஒரு 1/2 இன்ச்சு கம்மி பண்ணி 5 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். அதுதான் வந்து நமக்கு ஃப்ரண்ட்டுடைய லென்த்து ஃப்ரெண்ட்ஸ். லைன் தெரியறதுக்காக ஸ்ட்ரெயிட் லைன் போடுறேன். ½ இன்ச்சு கம்மி பண்ணி 5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று போட்டுக்கலாம். பாருங்கள், முன் பக்கமாக ஒரு 2.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன் ஷேப் கொடுக்கறதுக்காக. பாருங்கள், இடுப்பு சைஸு நம்ம வந்து டாட் போடுற முறை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து 44, இடுப்பு வந்து 35. இதை மைனஸ் பண்ணோன்னா நமக்கு 9 இன்ச்சு கிடைக்கும். அந்த 9 நம்ம வந்து டிவைட் பண்ணோம்னாக்கா நமக்கு வந்து 4.5 கிடைக்கும். அந்த 4.5ல் டிவைட் பண்ணோம்னாக்கா நமக்கு 2.25 கிடைக்கும். அந்த 2.25 நான் ஷேப்புக்கு கொடுத்துட்றேன். அதுதான் வந்து டாட்டுடைய அளவு 2.25 கிடச்சிது. நம்ம இடுப்பு அளவை 4ஆக பிரித்து ஃப்ரண்ட்டுக்கு வைக்கிறேன். இங்கே வந்து நம்ம என்ன வச்சோமோ அதே அளவுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு கூட்டி அந்த பேக் சைடில் வச்சுக்கலாம். இப்போ மார்க்குக்கு நம்ம ஷேப்பு கொடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டு சைடு எல்லாம் வந்து நம்ம ஒரு 1/2 இன்ச்சு கொடுக்குறோம். ஃப்ரண்ட்டுக்கு கவர் தட்டு ஒரு 1/2 இன்ச்சு எடுத்துடுறேன். டாட் பிடிச்சோம்னாக்கா நமக்கு சரியாக வரும். தைக்கும்போது அடையாளம் தெரியறதுக்கு நேட்ச் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த ஃப்ரண்ட்டு இடத்துல மட்டும் ஒரு 1/2 இன்ச்சு கீழே இறக்கிற அந்த ஷேப்புக்காக. கட்டிங் ரிலேட்டட் உங்களுக்கு எதனா சந்தேகம்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். இடுப்பை 4ஆக பிரித்து நான் வைக்கிறேன். 35 4ஆக பிரித்தோம்னா 8.25 வரும். அதை வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளஸ் 1.5 இன்ச் மார்ஜின்னு. ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம். அர்க்காத் பண்ணிக்கலாம் டாட்டுக்கு. ஃப்ரண்ட் டாட்டுக்கும் சைட் டாட்டுக்கும் ஒரு ½ இன்ச்சு கொடுத்துட்டு நேட்ச் பண்ணிக்கிறேன். ஸ்லீவ் லென்த்து பாருங்கள் 8 இன்ச்சு. ஒரு 1.5 இன்ச்சு கீழே வந்து ஹெம்மிங்கு வச்சுருக்கேன். ஸ்லீவுடைய ரவுண்டு வந்து 14 இன்ச்சு. ஆமோல் 20. அதை 1 இன்ச்சு மைனஸ் பண்ணி 19 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். 19ல் பாதி 9.5. அதை மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஷேப் கொடுத்துக்கலாம். கவர் தட்டு ஒரு 3/4 இன்ச்சு கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளவுஸுக்கு தாராளமாக 3/4 இன்ச்சு வரைக்கும் கொடுத்துக்கலாம். ஸ்லீவ் ரவுண்டுக்கும் ஆமோலுக்கும் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம்.
இந்த ப்ளவுஸுடைய கட்டிங் வந்து ஒரு 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதில் வந்து தவறு நடக்க வாய்ப்பே இல்லை. ஸ்லீவுக்கு கவர் தட்டு எடுத்துடலாம். முக்கால் இன்ச்சு எடுத்திங்கன்னா போதும். அடையாளத்துக்கு அர்க்காத் ஒன்று போட்டுக்கிறேன் ஃப்ரண்ட் சைடு. பாருங்கள், ஃபைனலாக நம்ம வந்து பட்டி வெட்டிடலாம். பட்டி வெட்டுற முறை பார்த்தீங்கன்னாக்கா, கீழே 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு, வேஸ்ட்டுடைய அளவு 35, அது 4ஆக பிரிச்சேன்னா 8.75 கிடைக்குது. 8.75க்கு லென்த்து மார்க் பண்ணிவிட்டு 1.5 இன்ச்சு மார்ஜின் கொடுக்குறேன். ஸோ சிம்பிள். மேல் பக்கத்தில் 4.5 இன்ச்சு கொடுக்குறேன். அதாவது ஃப்ரண்ட் சைடு இது. அந்த பேக் சைடில் 3.5 இன்ச்சு கொடுக்குறேன். நடு சென்டரில் 2.5 இன்ச்சு கொடுக்குறேன். 4.5 இந்த பக்கம், 3.5 இந்த பக்கம், சென்டரில் 2.5. இது வந்து கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பாடியில் மெஷர்மெண்ட் எடுத்து கட்டிங் பண்ணுற ப்ளவுஸு. ஸோ இந்த மெத்தடை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க. உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகம்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணி பதில் சொல்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச்.